பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை சபையராகிய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த வாய்ப்புக்கு நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் பாடத்தின் சிந்தனைக்கு நேராக போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு ஆதாரமாக தெரிஞ்சிருக்கிற வசனம் அது ஒரு முறை வாசிச்சிடலாமா? பிரசங்கி 7:29. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஓகே, ஸோ சாலமோன் இங்கே இந்த உபாய தந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்றாரு. தேவன் அவங்களை எப்படி உண்டாக்குனாரா? செம்மையானவனா, அதாவது பர்ஃபெக்டா உண்டாக்குனாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டில், ஓகே, இது தேவன் உண்டாக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பாட்டில சூடா இதே ஒரு லிக்யூட, டீ, காஃபி, ஜூஸ், வாட் எவர் இட் இஸ், அதை ஊற்றிட்டு நம்ம குடிக்கிறோம். குடிக்க முடியுமா நம்மளால? குடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆல்டர்னேட்டிவை உண்டு பண்ணுவோம். இங்கிலீஷில் ஆல்டர்னேட்டிவ் தானே படிச்சிங்க, அதுதான் உபாய தந்திரம். அப்போ என்ன பண்ணுறோம், இப்படி தனியாக ஒரு ஹேண்டில் போடும்போது என்ன ஆகுது, அந்த சூட்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம். இதை தான் அந்த உபாய தந்திரங்கள்னு சொல்லி சாலமோன் அங்கே எழுதுறாரு. இப்போ பைபிளில் சிலர் உபாயம் பண்ணி நல்லது பண்ணியிருக்கிறாங்க, சில உபாயம் பண்ணி சிக்கலில் போய் மாட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு உபாயம், ஒரு தந்திரம் உங்களுக்கு தெரியுதா? நல்ல தந்திரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். சரி, கெட்ட தந்திரம் ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சுக்கு வராமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அது தந்திரம் தான். இப்ப வேலை ஆயிடுச்சு, இப்ப ஐயோ மழை, டிராஃபிக்கு, இப்படி ஏதாவது சொல்றோம் பார்த்தீங்க, இதெல்லாம் தந்திரம். பைபிளில் நீங்க தந்திரம் அந்த மாதிரி எதுவும் படிச்சதே இல்லையா? யூதாஸ் காரியத்தா? ஓகே, வேற ஏதாவது? அதாவது நீங்க சொல்றது ஃபேமஸா தெரியுது, நான் சொல்றது ஹிடனா இருக்கும். காயின் என்ன பண்ணாரு? தந்திரமா கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாரு. ஓகே, சரி, நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம். நான் ஒரு உபாய தந்திரத்தை பைபிள்ல இருந்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 25. இது ஒரு நல்ல உபாய தந்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். ஓகே, பவுலை கொல்றதுக்கு 40 யூதர்கள் சாப்பிடாம கொள்ளாம இந்த பவுலை சாகடிக்காம நாங்க என்ன பண்ண மாட்டோம், சாப்பாட்டுல கைய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உபாயத்தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ எப்படியாவது பவுலை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வெறியோடு அலையும் போது சில சீஷர்கள் என்ன பண்றாங்களாம், பவுலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு தந்திரம் பண்றாங்க. அது என்ன தந்திரம்? கூடையில வச்சு அவரை இறக்கி விடுறாங்க. ஏன் கூடையில வச்சு இறக்கி விடணும்? அப்படியே தள்ளி விட்டுறலாம்ல, தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு. கூடையில வச்சு இறக்கினா என்ன ஆகும்? ஈஸி, அழகா கயிறு கட்டி கீழே இறக்கிடுவாங்க. அவர் என்ன பண்ணிடலாம், இறங்கி அந்த சிட்டியை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். இது ஒரு உபாய தந்திரமா? ஆமாவா இல்லையா? நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தெருக்கள் இருக்கும், 2 சைட்லையுமே வீடுங்க இருக்கும், 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர்னு. அப்போ அந்த மாடி வீட்டில் இருக்கவங்க, கீழே இருக்க காய்கறிக்காரங்க ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா மேலேருந்து கூடையை கட்டி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? மேபி இங்கே கூட இருக்கலாம். அந்த இது அவங்க கீழெல்லாம் இறங்கி வர மாட்டாங்க, காசை அதில் போட்டுருவாங்க. ஏதாவது வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ தக்காளி 1 கிலோன்னு பேப்பரில் கூட எழுதி கூட போட்டுருவாங்க. அவர் அதை எடுத்து படிச்சுட்டு அவங்க இதுலேயே இடம் போடுவார். அப்படியே அந்த கூடையில் போட்டாங்கன்னா அவங்க கயிறு கட்டி இழுத்துக்குவாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த தந்திரம்? கீழே இறங்கி போக வேண்டாம் படிக்கட்டில், இதானே? இது ஒரு தந்திரம். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா மனுஷங்க கண்டுபிடிச்சது. எப்படி மனுஷங்க தங்களை உபாய தந்திரமா மாத்திக்கிறாங்கன்னா, தங்களை ஏதோ சின்ன பிரச்சனையில இருந்தோ பெரிய பிரச்சனையில இருந்தோ
தற்காலிகமாக தற்காத்துக் கொள்வதற்காக உண்டாக்குறது தான் இது, இந்த உபாய தந்திரங்கள். இன்னொன்று வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஓகே, இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். அனனியா சப்ரியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு நிறைய லேண்ட் இருந்திருக்கு. அந்த லேண்டை விற்றுட்டு முழு காசையும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது. ஆனால் முழு காசை கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டு மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் அந்த இதில் ஃபஸ்ட்டு பண்ணுறவர் பர்னபாங்கிற சீசன் தான் பண்ணுவார். இந்த மாதிரி காசை கொடுக்குறது, லேண்டை விற்றுட்டு கொண்டு வந்து சர்ச்சில் காசை கொடுத்துட்டு சர்ச்சோடய செட்டில் ஆகிடுறது. அப்படி இருந்தப்ப அந்த ட்ராக்கை பார்த்துட்டு எல்லாரும் பர்னபாவை பாராட்டுறதையும் பர்னபாவை ஆறுதலின் மகன்னு சொல்கிறதையும் பர்னபாவை தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதையும் பார்த்துட்டு நம்மளும் கொடுக்கலாம், நம்மளுக்கும் லேண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேண்டுடைய லீஸ் வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னா விற்றுருவாங்களாம். விற்றுட்டு கொண்டு வந்து கொடுக்கும்போது கொஞ்சத்தை என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கொஞ்சம் வேல்யூவா இல்லை அந்த முழு லேண்டோட வேல்யூ அவங்க கையில் இருந்துச்சுல்ல, அது வேல்யூ ஜாஸ்தியா? முழுசா இருந்தது தானே. முழுசா இருக்கும்போதே இவங்களுக்கு கிடைக்காத அந்த ஹாப்பி, அந்த வாழ்க்கை இந்த கொஞ்சத்துல ஏதாவது கிடைக்குமா? புரியுதா நான் சொல்ல வர்றது? 100 ரூபாய் அந்த லேண்டோட வேல்யூ. இவ்வளோ நாள் அந்த லேண்டோட வேல்யூ யார் பாக்கெட்டில் இருந்துச்சு? 100 ரூபாய் ஒரு பாக்கெட்டில் இருந்துச்சு. இப்போ ஒரு 50 ரூபாய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு 50 ரூபாய் சர்ச்சில் கொடுக்குறாரு. இப்போ இந்த 100 ரூபாயில் கிடைக்காத சந்தோஷம் இந்த 50 ரூபாயில் கிடைச்சிட போதா? இது என்ன மாதிரி உபாய தந்திரம் தெரியுங்களா? ஹாப்பினஸ்னா என்னன்னு புரியாம தப்பா கால்குலேட் பண்ணிட்டு தப்பா போய் மாட்டிக்கிறது. கிளியர்? சந்தோஷம்னா என்னன்றது இவங்களுக்கு தெரியல. கொஞ்சத்துல ஏதோ கொஞ்சம் திருடி வச்சுக்கிட்டா, ஒரு சின்னதை பதுக்கி வச்சுக்கிட்டா, நாம விரும்புற மாதிரி ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா, நினைச்சு நடத்திட்டா சந்தோஷமா இருந்துடலாம், ஹாப்பியா இருந்துடலாம் நினைக்கிறாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, அது அவங்களே கொன்னுடுச்சு. இப்போ ஏன் இந்த உபாயத்தந்திரங்கள் இங்க வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் மனுஷன் உபாயத்தந்திரம்னு ஒன்று கண்டுபிடிக்கும் போது அது பாசிட்டிவாகவும் போகுது, சம்டைம்ஸ் அது நெகட்டிவாகவும் போகுது. அப்போ உபாயத்தந்திரங்கள் உபயோகிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100%, இன்னும் சொல்லப்போனால் 1000% உபாயத்தந்திரங்களை நீங்களும் நானும் உபயோகிக்கணும். யாருக்கு எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுக்கு எதிராக. அதான் ஒரு இடத்துல சொல்லும்போது, நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவங்களா இருங்க, ரொம்ப உபாயங்களை யோசிங்க, இவன் எப்படி இருப்பான், இவன் என்ன யோசிப்பான் அப்படின்னு சொல்லி thousands ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவார். அதே இது நீங்கள் அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க நல்லவங்க, அவங்க கூட நீங்கள் பழகலான்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி மாறிடணும், உடனே புறாவை போல கபடற்றவங்களா மாறிடுங்க. ரெண்டையும் ஒரே சென்டென்ஸில் ஒரே வசனத்துல தான் சொல்லுவார். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாம்பை போல கொஸ்டின் உள்ளவங்களா இருங்க, எல்லாத்தையும் கொஸ்டின் கேளுங்க. உங்கள் கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட புறா மாதிரி மாறிடுங்க. இப்போ இன்னைக்கு நாம் படிக்க போகிற பாடத்தில் கூட ஒரு நபர் உபாயத்தந்திரம் பண்ணி தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறார். அந்த இடத்துல இன்னொருத்தர் எந்த உபாயத்தந்திரத்தையும் பயன்படுத்தாமல் ஸ்டெபிலிட்டியாக நின்று ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற சில இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். இது ஆல்ரெடி நான் டிஸ்கார்டில் எடுத்திருப்பேன். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ சிலர் கேட்டிருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில் என்ன பண்ணலாம், அந்த பாடத்தை நம்ம சிந்திக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து படிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ள வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால்
அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றான். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்போ ஸோ ஒரு வீட்டில் 2 லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. ஸ்டோரியை படிச்சிட்டோம், திரும்ப படிக்க வேணாம். ஸோ எல்லாம் என்ன கவனிங்க. அப்போது ஸ்டோரி புரிஞ்சிருச்சு இல்லையா? 2 பேருமே எப்படிப்பட்ட ஸ்திரீகள்? வேசியான ஸ்திரீகள். 2 பேருமே தேவனுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க. இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சாலமோன் அங்கே கிங்காக மாறி இருக்காரு. தாவீதுடைய காலத்துக்கு அப்புறம் சாலமோன் போஸ்டிங்கில் வந்து பவர் எடுத்திருக்கிறாரு கையில். இப்போது ஒரு ஸ்திரீ, ஆக்சுவலி 2 ஸ்திரீயுமே கர்ப்பஸ்திரீயாக இருந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ் கல்ச்சரில் வந்து ஒரு கர்ப்பஸ்திரீயும் இன்னொரு கர்ப்பஸ்திரீயும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்காக? ஓகே, சரி, நிறைய ரீசன் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடி. அப்போது இந்த மாதிரி வந்து அவங்க கல்ச்சரில் இருந்து தான் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதனால தான் ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல ஒரு லேடிக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆண் பிள்ளைன்னு சொல்லும்போது 10 மாதத்துக்கு முன்னாடியே பிறக்கும் அப்படின்லாம் சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்போது இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க. டெலிவரி எதிர்பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல ஒரு ஸ்திரீக்கு என்ன பண்ணிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் அந்த கூட இருக்கிற ஸ்திரீக்கும் என்ன ஆயிடுச்சு, அவளும் பிள்ளையை பெற்று எடுத்துட்டா. இப்போ 2 பேருடைய பிள்ளையும் நல்லபடியாக இருக்குது, 2 பேரும் நல்லா இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. குழந்தைங்க 1 மாதம் வச்சுக்கலாமா? ஏன்னா அங்கே டைம் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணப்படல. பிள்ளைகள் பிறந்ததுக்கான கேப் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து எவ்வளோ நாள் கழிச்சு இந்த தப்பு நடந்துச்சு நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ 1 மாதம் நம்ம ரஃபாக வச்சுக்கலாம். இது நம்ம புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அப்போ திடீர்னு என்ன ஆகுது, ஒரு தாய் வந்து தூங்கும்போது புரண்டு படுக்கிறாங்களாம். என்ன பண்ணாங்களாம், புரண்டு படுத்து அந்த பிள்ளை மேலே புரண்டு படுத்துடுறாங்களாம். அந்த நாள் அந்த பிள்ளை என்ன ஆகுது, செத்து போயிடுது. இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி, புரண்டு படுக்கிறது தப்பா? ஓகே, புரண்டு படுக்கிறது தப்பு இல்லை. புரண்டு குழந்தை மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் தூங்கும்போது நாம் அவங்க மேலே புரண்டு விழுவோமா, அல்லது குழந்தைங்க நம்ம மேலே புரண்டு வருவாங்களா? குழந்தைங்க தான் நம்ம மேலே புரண்டு வருவாங்க, ஏறி போவாங்க, தலை மேலே ஏறுவாங்க. அவங்க வெயிட் நம்மளுக்கு என்ன ஆகாது, அது ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் அது ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. பாரதியார் கூட தன்னோட பாட்டில் எழுதும்போது பிள்ளைகள் மெய்த்தீண்டல் அழகு அப்படின்னு சொல்லுவார். மெய்த்தீண்டல்னா என்ன, பிள்ளைகளுடைய கைகள் அவங்களுடைய கால்கள்லாம் நம்ம மேலே படும்போது அவங்க ஓங்கி அடித்தா கூட அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், சுகமாக இருக்கும். இதுக்கு தேவன் கொடுத்த பிளஸ்ஸிங். அதே இது உல்டாவா இப்படி யோசிங்களேன், நீங்கள் போய் பிள்ளைங்க மேலே உருண்டு விழுந்தா அது என்ன ஆகும், மொத்தமாக காலியாயிடும். சரி, புரண்டு படுக்கிறது தப்பா? நேற்று நைட்டு எல்லாம் தூங்குனீங்களா? பிரதர், நான் போட்டபடி எங்கே படுத்தனோ அங்கேயே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஈவன் ட்ரெயினில் நீங்கள் பெர்த்தில் வரும்போது கூட அவன் கொடுக்குற அந்த 2.5 அடி டிஸ்டன்ஸில் அதில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா 30 மெத்தடில் பரண்டு படுப்போம். ட்ரெயின்காரன் யோசிச்சிருக்க மாட்டான் இப்படிலாம் தூங்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் யோசித்து படுப்போம் நம்ம. ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு மனுஷன் தூங்கும்போது 50லேருந்து 60 பொசிஷன் பாடி மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு இருக்குது சயின்டிஃபிக்கலி. நீங்கள் அப்படி தூங்கணும், இல்லைன்னா உங்கள் பாடியிலேருந்து அந்த ரெஸ்ட் என்ன ஆகாது, உங்களுக்கு ரிலீஃப் ஆகாது பாடி. அதனால் நம்ம தூங்கும்போது கிட்டத்தட்ட 60 விதமான பொசிஷன் மாறணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த லேடி தூங்கும்போது தாம் பிள்ளை மேலேயே பிறண்டு படுத்து அந்த பிள்ளையை என்ன பண்ணிடுச்சான், சரி பிறண்டு படுத்த உடனே பிள்ளை செத்துருமா? பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிள்ளை என்ன பண்ணும், அதை ஹர்ட் பண்ணால் அது என்ன பண்ணும்,
இப்போ பிறந்திருக்கிற பிள்ளை அதுக்கு என்னதான் தெரியும்? எதுவாக இருந்தாலும் அழுகிறது தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்னதான்? பால் குடிக்கணுமா அழுகும், பாத்ரூம் போயிடுச்சா அழுகும், குளிருதா அழுகும், வீட்டில் ஏதோ ஒன்று ஆடுதா அதையும் பார்த்து அழுகும், ஏதோ ஒரு சத்தம் கொடுத்துருக்கும். அப்போ இந்த அம்மா திடீர்னு உருண்டு பிறண்டு மேலே விழுந்து மூச்சை அடைக்கும் போது அதுக்கு இருக்கிற எபிலிட்டியில், அதுக்கு இருக்கிற அந்த த்ரோட்டில் அது ஒரு சவுண்டு கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன் இந்த பொண்ணுக்கு அந்த சவுண்டு கேட்கல? என்ன சிஸ்டர்? ஆழ்ந்த தியானம். ஓகே, வெரி குட். அப்போ இது இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பாடமா எடுக்கலாம். என்ன தெரியுங்களா? புரண்டு படுக்கிறது தப்பு கிடையாது. புரண்டு படுக்கிறதுன்றது ஒரு கம்ஃபர்ட், ஒரு சுகம், ஒரு ரிலாக்ஸேஷன். நமக்கு அது தேவைதான் புரண்டு படுக்கிறது. ஆனா அது எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தரை ஹர்ட் பண்ற அளவுக்கு அதோட டிஸ்டன்ஸு போயிடக்கூடாது. அதுதான் என்னோட ஒன்லைன். இந்த இதுல இருந்து நம்ம என்ன பாடம் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளால புரண்டு படுக்காமல் இருக்க முடியாது. எப்படி? இது எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், 4 பிரதர்ஸுங்க ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பிரதரு லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டார். இந்த 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பைபிள் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் எழுந்து போன உடனே இந்த 3 பேர் போன பிரதரை பற்றி பேசுகிறாங்க. தப்பாக பேசிக்கல, காமனாக பேசியிருக்காங்க. there is no nothing, there is no negativity. அவரை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3 பேரில் ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? அவரும் கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போகும்போது அவர் என்னமா சொன்னார்? நான் போனப்புறம் நீங்கள் என்ன பற்றி தான் பேசுவீங்கன்னு தெரியும், அதனால் நம்ம எல்லாரும் இப்படியே போயிடலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கலைச்சி விட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டாராம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு ஆறுதல், ஒரு கம்ஃபர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, they talk about another. நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி பேசினதே இல்லையா? நாங்களாம் துணி எடுக்க போனோம், எங்கள் பட்டு புடவை 7,000 ரூபாய் தான், அவன் மட்டும் 15,000 ரூபாய்க்கு எடுக்கிறாப்பா. இது ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க கையில் காசு இருந்திருக்கு, எடுத்திருக்கோம். இப்போ நீங்களும் ஒன்றும் தப்பாக பேசிடல. அவங்க தப்பு பண்ணாங்க நான் சொன்னீங்க, நீங்கள் இந்த ரேட்டுக்கு எடுத்தீங்க, அவங்க அந்த ரேட்டுக்கு எடுத்தாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் நெகட்டிவிட்டி இல்லை. இந்த லிமிட்ல நிற்கும் போது நம்ம புரண்டு படுக்கிறது, நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் தவறே இல்லை. பட் எங்க அது தவறா போயிடுது அப்படின்னா, ஒருத்தர் ஹர்ட் ஆகிற அளவுக்கு, ஒருத்தர் துன்பப்படுற அளவுக்கு, ஒருத்தருடைய ஜீவனே போற அளவுக்கு நாம நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது தவறு, அது பாவம். அப்ப இந்த அம்மா தப்பு செஞ்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, தப்பு செய்யல. புரண்டு படுத்தல தப்பு இல்லை. புரண்டு படுக்கும்போது ஏற்படக்கூடிய தீமைகள், உங்களால் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் தீமையாக நடக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க நிறுத்திடணும். அதை நீங்க எவ்வளவோ செய்யுங்க. நீங்க உதவி செய்யணும்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போவீங்க, நீங்க சொல்லி கொடுக்கணும்னு எதையோ பண்ணுவீங்க, நீங்க தூக்கி விடலாம்னு ஏதோ பண்ணுவீங்க. அது கொஞ்ச நேரம் வரைக்கும் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். எங்க அது தவறாக ஆரம்பிக்குதோ, தவறாக புரிந்து கொள்ளப்பட தொடங்குதோ, அங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் அந்த நபருக்குமான அந்த பழக்க வழக்கம், இடைவெளி எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே பர்ஃபெக்ட் ரேஞ்சில் இருக்கும். அங்கே எரரே வராது. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினேன். அப்போ நான் ஒரு பாடத்தை படிச்சுட்டேன். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவங்களோ அவங்க கிட்ட இருந்து முதல்ல விலகி நிற்கணும். விலகுனா பிடிக்காம பேசாம இல்லை, ஐ ஷுட் கிரியேட் சம் லிமிடேஷன்ஸ். ஒரு பதிலுக்கு நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி, வாரத்துக்கு ஒரு நாள் பேசலாம், ரொம்ப முக்கியமானதா கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சஜஷன் கேட்கலாம், இல்லைன்னா நாமளே இருந்துக்கலாம், நாமளே யோசிக்கலாம். இது எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி நான் ஆரம்பிக்கும் போது ஐயோ நம்மளை விட்டு எல்லாம் விலகிட்டு வாங்கணும்னு கேட்டால் இல்லை, அப்போ இருந்ததை விட இப்போ என்ன இன்னும் லவ் பண்ணுறாங்க. பிகாஸ் பிரிஞ்சு இருக்கும்போது உங்களுக்குள்ள அன்பு இன்னும் என்ன ஆகுது, அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்கிற அளவுக்கு சில நேரங்கள் சண்டைகளும் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன் சண்டை வரும்போது என்ன ஆகும்? அப்ப நீங்கெல்லாம் சண்டையே போடல, இன்னைக்கு நம்மலாம் போறோம், ஃபர்ஸ்ட் சண்டை போடுறோம். ஏய் கமான் ஸ்டார்ட் த ஃபைட் அப்படின்னு என்ன பண்றோம், ஆரம்பிக்கிறோம். என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எல்லாம் சமாதானமா வருவாங்க,
இவர் சண்டை பிடிக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நபர் இன்னொருத்தரை கொல்ற அளவுக்கு இவங்க புரண்டு படுத்தாது என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா அது தவறு. ஓகே, புரண்டு படுத்தாச்சு, பிள்ளை செத்து போச்சு. அந்த அம்மாக்கு அது எப்போ தெரிஞ்சிருக்கும்? காலையிலையா? அந்த அம்மா எழுந்த பிறகு தானே தெரிஞ்சிருக்கும். அதாவது திரும்ப புரண்டு இந்த பக்கம் பழைய பொசிஷனுக்கு வந்தால் தான் என்ன ஆகும் தெரியும். அப்போ எந்த செயல் செஞ்சு நீங்கள் ஒருத்தரை ஹர்ட் பண்ணீங்களோ அந்த செயல்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்கள் செஞ்ச செயல் தப்புன்னே தெரியும் உங்களுக்கு. ஐயோ இவ்வளோ நேரம் என் பிள்ளை மேலேயே நான் படுத்து சாகடிச்சிட்டேன்னு அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிருக்கும்? ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஹர்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கேட்கல. அழுகணுமா? வெரி குட், வெரி குட். இதான் நான் எதிர்பார்த்த ஆன்சர். நேற்று கன்வென்ஷனில் பேசினப்போ யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. நம்மளாம் இந்த துக்க வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அங்கே போனால் சகோதரர்கள்லாம் மோஸ்ட்லி அழுவ மாட்டாங்க. ஈவன் அந்த வீட்டில் டெத்து நடந்த சகோதரர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, மனசை கல்லாக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் வெளியிலேருந்து வந்த சகோதரிகள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அழுவாங்க, கண்ணீர் வந்துடும். ஏன்? பிகாஸ் பெண்கள் இலகின மனசுடையவங்க, பட்டுன்னு அழுதுருவாங்க. ஆமாவா இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் டெத்து நடந்துடும். அப்போது எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அது தூத்துக்குடி, நாங்கள் இருக்கிறது சென்னை. போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அங்கே டெத்தெல்லாம் முடிஞ்சிடும். அந்த வீடே எம்டியாக இருக்கும். போனால் எங்கள் அம்மா அவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அப்படியே ஒரு மாதிரி பொலபொலபொலன்னு அழுவாங்க, கண்ணீராக ஊற்றும். அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க. எங்கள் அம்மாவை நான் ஒத்து பார்த்துட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் அழுதுட்டு சிரிச்சிட்டு வந்தாங்களே, இப்போ எப்படா உடனே அழுகுறாங்க அப்படின்னு. இது எப்படி சாத்தியம்? அந்த அந்த ரிலேட்டிவ் சம்திங் கொஞ்சம் ஃபாரவே. எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், ரொம்ப நெருங்கினவும் கிடையாது. அவங்கள கிண்டல் அடிச்சுலாம் கூட பேசிட்டு வந்திருப்பாங்க. அங்கே போன உடனே அழுவு வந்துடும். எப்படி? அதுதான் அந்த துக்க வீடு. அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் இருக்கிற பொசிஷனை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, பேசின பேச்சு, கிண்டல் எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே அவங்க துக்கத்திலேயே அவங்க பெண்களாயிடுவாங்க. இப்போ தாம் பெத்த பிள்ளை செத்து போய் கிடக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு உண்மையான தாய்க்கு என்ன வந்திருக்கணும்? அழுகுதானே வந்திருக்கணும். இங்கே தான் அந்த தாய்க்குள்ள ஒரு மோசமான உபாய தந்திரம் உண்டாகுது. அப்போ ஒரு உபாய தந்திரம் உங்களை எங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நிஜமா இன்னொரு மோசமான பாவத்துக்குள்ள தான் கூட்டிட்டு போகும். ஒரு தவறை பண்ணிட்டு நாம செய்ய வேண்டிய சரியான செயலை செய்யல அப்படின்னா இன்னொரு தவறுக்குள்ள தான் போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிற்போம். இப்போ ஒரு தவறு நம்ம செஞ்சிட்டோம், நம்ம அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? ரியலைஸ் பண்ணணும். வெரி குட். நெக்ஸ்ட், மன்னிப்பு கேட்கணும். வெரி குட். இதுதான் பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாத்தீங்களா? தோஷத்தை மன்னித்தீர். அப்போ இது ஒரு அறிக்கை இடல அப்படின்னு வச்சுக்கோமே, அது என்னவா இருக்கும்? அந்த தோஷம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். தோஷம் வீட்டுக்குள்ள இருந்தா அந்த வீட்டுல நிம்மதி இருக்குமா? சமாதானம் இருக்குமா? இருக்காது. இதே தாவீது ஒரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சிருவாரு. உரியான்ற ஒரு பர்சனோட ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு. அந்த பாவத்தை செஞ்சுட்டு அவர் ரொம்ப நாள் அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவருக்கு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் செத்து போவாங்களா? அந்த வியாதி ஒன்று தெரியல எவ்வளோ பேர்னு, ஆனால் நிறைய பேர் செத்து போவாங்க. இது ஏன் ஆகுது? ஏன்னு கேட்டிங்கன்னா, மன்னிப்பு. நம்ம பாவத்தை பாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம அதை அடக்கி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பாவமே இல்லையே, இது ஒரு தப்பே இல்லையே,
அவர் பண்ணாரு, நான் பண்ணேன். ஸோ வாட்? அவர் பண்ணது அவருக்கும் தேவனுக்குமானது, நீங்க பண்ணது உங்களுக்கும் தேவனுக்குமானது, நீங்க இந்த சகோதரனுக்கு பண்ணது உங்களுக்கும் இந்த சகோதரனுக்குமானது. இந்த 3 சைட்லையுமே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி பண்ண வேண்டிய விஷயங்களை சரி பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா எரர் அப்படியே நின்றுட்டே இருக்கும். நம்ம இறங்கி போய் மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க மன்னிப்பு கேட்டது இல்லையா? கேட்டிருக்கீங்கல்ல? மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து குறைஞ்சு போயிட்டீங்களா? இல்ல சமாதானம் அடைஞ்சிங்களா? சமாதானம். அப்ப சமாதானம் வரும்னு தெரிஞ்சு அனுபவம் இருந்து நம்ம ஏன் அதை செய்ய மாட்டோம்? ஏன் தெரியுங்களா? பிகாஸ் ஆஃப் அவர் ஈகோ. நம்ம யார்கிட்ட மன்னிப்பு கேட்க போவோம் தெரியுங்களா? யார்கிட்ட? above the peoples. என்னை விட அதிகம் படிச்சவங்க, என்னை விட அதிகம் வசதியானவங்க, என்னை விட சீனியரா இருக்கிறவங்க தான். என்னை விட ஜூனியரா இருக்கிறவங்கள்ட்ட ஏன்? இது எப்படி சொல்லணும்னா, உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? கேட்பீங்களா? வெரி குட். அப்படி கேட்டீங்கன்னா நீங்களா பெஸ்ட். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேலை செய்யறவங்கள அப்படி மதிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த மன்னிப்போட வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா தெரியறது இல்லை. நம்ம தவறை நம்ம உணராததுனால தான் அடுத்த தவறை ஆட்டோமேட்டிக்கா செய்ய போயிடும். அடுத்த தவறு நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கனே தெரியாது. இந்த லேடி அந்த பிள்ளைய கொன்னது இல்லாம அடுத்த தவறு என்ன பண்றாங்கன்னா, அழுகாம கிரிமினலா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஒரு பிள்ளை இருக்குது, அது 3 நாளைக்கு முன்னாடி தான் பிறந்தது, ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டு இல்லை. என்ன பண்ணு? லபக்குன்னு அந்த குழந்தைய அபேஸ் பண்ணிட்டாங்க. தூக்கி தாமையில போட்டுக்கிட்டு தாங்கிட்டு இருந்த செத்து போன பிள்ளைய அங்கே போட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லேடி என்ன நினச்சிருக்கலாம்? கிரைமே நடக்காத மாதிரி பண்ணணும்னா ஒரு ஐடியா இருக்கு. அந்த பிள்ளையும் புரண்டு படுத்து சாவடிச்சிருந்துருக்கலாம், சாகடிச்சுட்டு மாற்றி போட்டிருந்துருக்கலாம், கேஸே ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணல? அப்படி தோணலை. அந்த பிள்ளையை எடுத்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் தோணுச்சு. இதுதான் இந்த கிரிமினாலஜிக்குள்ள இருக்கக்கூடிய சில லூப் ஹோல்ஸ் ஆஃப் த வீக்னஸ் பாயிண்ட். எப்போ நீங்க தப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் அதை பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. மனுஷன் தப்புக்காக டிசைன் பண்ணப்பட்டவன் இல்லை, மனுஷன் பர்ஃபெக்டாக வாழணும் டிசைன் பண்ணப்பட்டவன். அதனால எப்போ அவன் தப்பையோ கிரிமினலையோ கையில் எடுக்கிறான் அப்படின்னா அதில் எங்கேயாவது ஒரு தப்பு இருக்கும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க, கிரிமினல்ஸ் எங்கேயோ ஒரு இதை தடயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் விட்டுட்டு போகிறாங்க? விடணும்னு சொல்லி விடுவாங்களா? நோ, அவனுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஸ்டோரியாக படிக்கும்போதோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரியா ஒரு ஃபிலிமாவை பார்க்கும்போது ஏன் நம்ம அவ்வளோ இன்வால்மெண்ட் காட்டுறோம்? கிரைம் எப்படி செய்கிறான், கிரைம் எப்படி செய்கிறான், அது ஒரு கியூரியாசிட்டி. அப்போ இந்த அம்மாவுக்கு அந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கிரைமை செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் தோணியிருக்கு, எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். செத்ததை தூக்கி வேற இடத்துல போட்டுட்டு உயிரோடு இருக்கிறது எடுத்து தாங்கிட்ட வச்சுக்கிட்டாங்க. நைட்டு முடிஞ்சிருச்சு, ஏர்லி மார்னிங் ஆகுது. அந்த குழந்தை உண்மையான, அதாவது பிள்ளை சாகாத அம்மா தான் பிள்ளையை எடுத்து என்ன பண்ணுறாங்க, காலையில் பால் கொடுக்குறாங்க. அதே டைமுக்கு இந்த அம்மா எழுந்து பால் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல, அது கம்முன்னு படுத்துருக்கு. இவங்க எடுத்து பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளை என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக முழிச்சு அழுவோம். சரி, இது முழிக்கலை, இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பால் சுரந்துருக்கும், அப்போ அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்து ஃபீட் பண்ணும்போது அது குடிக்க மாட்டேங்குது, அப்படியே போட்டபடியே இருக்குது. ஒரு தாய்க்கு தெரியாதா இந்த பிள்ளை என்னென்ன இதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி? எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அது அழுகிறத பார்த்தே சொல்லுவோம், அவன் அந்த பொருளுக்கு அடம் பிடிக்கிறான், அவங்க அப்பா வந்துட்டார், அவன் கத்துறான், க்ளீனாக சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ் அம்மாக்கும் அந்த பிள்ளைக்குமான பாண்டிங் அது. அது மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த பிள்ளைய மடியில் வச்சுட்டு பாலை ஃபீட் பண்ணும்போது குடிக்க மாட்டேங்குதுன்னதும் தூங்குதுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஏதாவது பண்ணி எழுப்பவோ ஏதோ பேசினா அது ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கலன்னும் போது அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்திருப்பாங்க. இன்னும் செத்தது தெரியல அவங்களுக்கு, அவங்க பிள்ளை தூங்குதுன்னு நினச்சிட்டு தான் கம்முன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் வெளிச்சம் வருது, அந்த மிட் நைட்டுடைய போர்ஷன்லேருந்து குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் அதிகாலையில் வெளிச்சம் லேசாக தெரியும் போது, நம்மள மாதிரி லைட் பல்ப்லாம் இல்லையே, அதை உத்து பார்க்கும்போது அந்த கொஞ்சம் வெளிச்சத்தில் தான் பிள்ளை எதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த 2 பிள்ளைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுங்க? 3 நாளில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் பிள்ளைங்களுக்கு? ரெண்டுமே ஆண் பிள்ளை, ரெண்டுமே ஒரே வீட்டுக்குள்ளே தான் பிறந்திருக்கு,
கிட்டத்தட்ட அழுகுற சவுண்டு எல்லாமே, அந்த வாய்ஸ் கூட இன்னும் மெச்சூர்ட் ஆயிருக்காது. எப்படி கண்டுபிடிப்பாங்க? பேசுமா? ஃபேஸ், முகம். ஓகே. அப்போ அந்த இருட்டுக்குள்ள அந்த முகத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, இதுதான் தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடியது. நீங்க எவ்வளோதான் உங்களை மறைச்சு வச்சிருந்தாலும், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கே தெரியல அப்படின்னாலும் தேவனுக்கு அது நல்லா தெரியும். ஒரு இடத்துல ஏசு சொல்லுவார், நீங்க வாய் திறந்து கேட்காததுக்கு முன்னாடியே நீங்க என்ன வேண்டிக்க போறீங்கன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது எப்படி? இது நம்ம சொன்னாலே புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஐயோ உன்னால நீ பெரிய தொல்லையா இருக்கேன்னு வாய் திறந்து சொன்னாலே கேட்க மாட்டாங்க. நம்ம வாய் திறந்து சொல்லவே வேண்டாமா, அவருக்கு முழுசா தெரியுதான். அப்ப அந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றவரு, இதுதான் அதோட அடையாளம். அந்த இருட்டுக்குள்ள தாம் பிள்ளை இப்படித்தான் இருக்கும், இப்போ இந்த வேலையை இந்த பிள்ளை செய்ய மாட்டுதுன்னா ஏதோ தப்பு நடந்துருக்கு உத்து பாக்குறாங்க. இங்க உத்து பார்த்துட்டு இது என் பிள்ளை இல்லைன்னா அந்த ரூம்ல இன்னொரு பிள்ளை எங்க இருக்கு, பக்கத்திலே இருக்கு. அதை உத்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடறாங்க, என் பிள்ளை அங்க போயிடுச்சு. இப்ப இன்னும் செத்தது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மார்னிங் விடிஞ்சு எந்திரிச்சுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பிள்ளை செத்து இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து உடனே தூக்கி ராஜா கிட்ட ஓடிடுவாங்களா? அந்த லேடி கிட்ட கேட்டிருப்பாங்க, என்னம்மா பிள்ளைய தெரியாம எங்க போட்டியா, பாரு என்கிட்ட இருக்கும் பிள்ளை குடு அப்படின்னு. அது என்ன சொல்லியிருக்கோம்? இல்ல 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 அக்கா, இதுதான்க்கா என் பிள்ளை, அதான்க்கா உன் பிள்ளை. ஏம்மா என் பிள்ளை எனக்கு தெரியாதா, அது தூங்கிக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா, இப்படி தூங்க மாட்டான் இவன், அதுதாம்மா என் பிள்ளை, எனக்கு தெரியும், அவன் பாரு முடிய பாரு, எனக்கு தெரியும் அவன் முடி இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும், ஏதோ ஃபீச்சர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது என்ன பண்ணுச்சு, விடாப்படியா கிரைம் பண்றவங்க 1008 டைலாக் விடுவாங்க. தெரியுமா பதர் அவர் இப்படி பேசிட்டாரு, தெரியுமா பதர் அவர் வேணும்னு அப்படி சொல்லியிருக்காரு பதர். அங்கே போயிட்டு நம்மளே இமேஜின் பண்ணிக்குவோம், அவர் அங்கே போயிருக்க மாட்டார், ஃபோனே பண்ணியிருக்க மாட்டார், நம்ம அள்ளி விடுவோம், தெரியுமா அவர் அப்படி பண்ணிட்டாரு. இன்னும் நம்ம தீர விசாரிக்கலாம். நம்ம எப்போ கிரைம் பண்ணணும்னு நினைச்சிட்டோமோ, எப்போ நம்ம தப்பு செய்யணும்னு நினைக்கிறோமோ அல்லது தப்பு செய்யறோமோ நமக்கு தெரியாது நம்ம என்ன பொய்யெல்லாம் பேசுறோம் அப்படின்னு தெரியாது. கூட சேர்த்துக்குவோம், பொய்யை சேர்த்துக்குவோம், ஏமாத்துதலை சேர்த்துக்குவோம், இன்னும் என்ன இதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் சேர்த்து வச்சுக்குவோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அது என் பிள்ளை. பேசி பேசி பார்க்குது. ஆண்களாக இருந்தால் சண்டை பிடிச்சிக்குவாங்க, பெண்கள் கத்தி இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, அவள் பிள்ளைய வச்சுட்டு விட மாட்டேங்கிறா, டைட்டாக பிடிச்சிருக்கா, இன்னும் போய் பிடுங்கி ஏதோ ஆகிட போகுதுன்ட்டு ஃபைனலாக ரெண்டாவது எழுந்து எங்கே போகிறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு அமைப்பில் இருக்கவங்களுக்கு கணவன், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி இப்படியெல்லாம் உதவியெல்லாம் இருக்கும். இந்த பெண்களுக்கு யாருமே அப்படி இல்லை. டக்குன்னு ராஜா கிட்ட போக முடியுமா? நம்ம ஊருக்கு நம்ம காலத்துக்கு யோசிங்க, ஒரு பொண்ணு டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் சொல்லி ஜெயிச்சிட முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு, ஆனால் கூட ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு பொண்ணு தன்னந்தனியாக போராடி போய் ராஜா கிட்ட அந்த போனோம்னா அந்த செத்து போன குழந்தைய எடுத்துட்டு போயிருப்பாங்களா, எடுக்காம போயிருப்பாங்க? எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஓகே, இந்த பக்கம் ஏதாவது ஆன்சர்? தூங்குறவங்க மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. பிள்ளைய தூக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, பிள்ளைய தூக்காம கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? தூக்காம எடுத்துன்னு போயிடுவாங்க. ஓகே, இந்த பக்கம் யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க உங்க எதிரில் யோசிங்க, ஒரு லேடி தனியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்குமா, செத்து போன பிள்ளைய எடுத்துன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்ட்ராங்கா இருக்குமா? செத்து போன பிள்ளை எடுத்துட்டு போன. அப்ப செத்து போன பிள்ளைய எடுத்துன்னு வந்தாதான். இந்த கேஸ் எவ்வளவு ட்விஸ்டா இருக்கு பாருங்க. செத்து போன பிள்ளை வேற ஒருத்தருது, அதை எடுத்துன்னு போயிட்டு இது என் பிள்ளை இல்ல, என் பிள்ளைய ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கிறா அப்படின்னா அங்க அவங்க கேட்கறவங்க என்ன இதா இருக்கு, என்னம்மா இது, யாரோ ஒருத்தர் பிள்ளைய நீ தூக்கிட்டு வந்த, அங்கேயே கொடுத்துட்டு வர வேண்டியது தானே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்க. நிறைய கன்ஃபியூஷன் ஆகி அந்த கேஸு அரசாங்கம் ஃபுல்லாக, அதாவது அரசவை ஃபுல்லாக பரவி, ஏர்லி மார்னிங்கே போயிருக்கும் அந்த கேஸு, அரசவை ஃபுல்லாக பரவி உள்ள எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எப்படா வருவாருன்னு. ராஜா சாலமோன் வராரு. சாலமோன் எப்படிப்பட்ட ஆளு, ரொம்ப சின்ன வயசு. நீங்கள் இதே அதிகாரத்தில் 3ஆம் வசனமோ 4ஆம் வசனமோ தெரில, 15க்கு மேலே இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா அவர் தன்னை பற்றி ஒரு சாட்சியை தேவன்கிட்ட சொல்லுவார். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன், இந்த இஸ்ரேல் மக்களுடைய போக்கு வரத்து புரிஞ்சிக்க கூட என்னால் முடியல, நான் அவ்வளோ ஞானம் இல்லை, எனக்கு வந்து இந்த மக்களை, எண்ணிக்கையில் அடங்காத இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்பார். தேவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்துருவார்.
இப்போ ஞானம் கிடைச்சது அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? வெரி குட். வேற நீங்கள் எப்படி தெரியுமா எல்லாரும் நம்பலாம்? யாராவது ஒருத்தங்க தெரியும் பதா அப்படின்னாங்கன்னா நம்ம பேசுகிறவங்க ஓ தெரியுமா அப்படின்னா உடனே மற்றவங்களும் சரிடும். ஓ இப்போ வேற ஆன்சர் சொல்லணும். இதான் நம்மளோட உபாய தந்திரம். தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். இல்லை, தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க பதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லுங்க. ராஜாவுக்கு ஞானம் கிடைச்சது ஆக்சுவலாக இன்னும் கண்ட்ரிக்கு என்ன பண்ணல தெரியல. இப்போ நீங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஹேய் எனக்கு சத்தியம் தெரிஞ்சு போச்சு. பைக்கில் போகும்போது பக்கத்து வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு ஹேய் எனக்கு சத்தியம் தெரிஞ்சு போச்சு. என்ன சத்தியம்? அவன் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா போயிட்டு? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் ஞானத்தினுடைய ஆரம்பம் ஃபஸ்ட்டு அடக்கம் தான். சாலமோன் அவருக்கு அவ்வளோ ஞானம் வந்து கூட அவர் கம்முன்னு தான் இருந்திருப்பார். இன்னும் அவருக்கு அந்த ஞானம் எப்படி வேலை செய்யும் தெரியாது. ஒரு ஞானமாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல. அவருக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு, பட் கண்டென்ட் எதாவது கையில் வந்தால் தான் நான் ஆப்ரேட் பண்ண முடியும். எனக்கு பிரியாணி பண்ண தெரியும், கறியும் திங்ஸும் எனக்கு கொடுத்தா தானே நான் அதை பண்ணி காட்ட முடியும். அப்போ அவருக்கு கேஸ்னு ஒன்று வந்தால் தான் அது நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸு 2 லேடிஸு, 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், 2மே பார்ன் பேபிஸ். கண்டென்ட்டு ரொம்ப சென்சிட்டிவ், கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணணும், பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ ராஜா முன்னாடி வந்து அவங்க 2 பேரும் தன்னுடைய கேஸை சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் அந்த கேஸை ஃபுல்லாக கேட்டுட்டு 2 வார்த்தை அந்த இடத்துல பேசுவார். என்னென்ன பேசுவார்? 18ஆம் வசனம் படிங்க. 18 இல்லை, 18ஆ? அவங்க கத்தி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அது 23ல் இருக்கு. படிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை போதும் ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 அம்மாவும் அங்கே நிற்கிறாங்க. அப்போ இந்த 2 அம்மாவுடைய தாட்டில் என்ன வரும்? ராஜா கிட்ட கேஸ் வந்துருச்சு, ராஜா என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேர் கையிலுமே ஒரு குழந்தை இருக்கு. ராஜாக்கு கேஸ் நல்லா கேட்டார், என்கொயரி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கத்தி எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன தோணும்? தப்பானவங்களை வெட்டிடுவார். அப்போது ஒன்று ஏன் கழுத்து போகும், இல்லைன்னா அந்த குழந்தையோட கழுத்து என்ன ஆகும்? ஒருவேளை குழந்தைய கூட அவர் வெட்டலாம், இப்படி கூட யோசிச்சு, ஏன்னா சின்ன பையன் தானே, குழந்தையோட வேல்யூலாம் தெரியாது, இப்படி ஏதாவது யோசிச்சிருக்கலாம். இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஆடியன்ஸோடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் அந்த இடத்துல ஆடியன்ஸு என்ன சொல்லியிருப்பீங்க? குழந்தை யாருதுன்னு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க ஸ்டோரியா, இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அங்கே ஆடியன்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ராஜா என்ன தீர்ப்பு செய்வாருன்னு ராஜா என்ன தீர்ப்பு செய்வாருன்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு தாட் வரும்ல, இவன் தான் கொலைகாரனாக இருப்பான், இவங்களோட பிள்ளையாக தான் இது இருக்கும். நம்ம உத்து பார்க்கறது சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த குழந்தையோட கலரு, அந்த குழந்தையோட ஹேரு, அவங்க மூக்கு எப்படி இருக்குது, அந்த லேடி மூக்கு எப்படி இருக்குது, மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நடக்குமா நடக்காதா? இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா போய் பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தையோட மூக்கு பாருங்கள் அப்பா மாதிரி இருக்குது, காது பாருங்கள் தாத்தா மாதிரி இருக்குது, இப்படிலாம் பேசிக்குவாங்க. இதை நீ கேட்டதே இல்லையா? அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் மேட்ச் பண்ணி நடந்திருக்கும். இவ்வளோ சமாச்சாரம் அங்கே சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும்போது தான் ராஜா கத்தியை கொண்டு வா அப்படிங்கிறார். கத்தியை கொண்டு வந்து அந்த பிள்ளையை வெட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி இருந்தவங்களுடைய மைண்ட் என்னவா இருந்திருக்கும்? பதைக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப சாஃப்டான மக்களுடைய தாட்டு. வேற சில மக்கள் இருப்பாங்க, அவங்க யாருன்னு அங்கே இருக்கிறாங்க காட்டுறேன், அவங்க யாருன்னு காட்டுறேன். வேற மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க? எல்லாரும் பதைக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன நினச்சிருப்பாங்க? தவறான தீர்ப்பு எடுத்துட்டாரே ராஜா, எதிர்த்து பேச முடியாது, தவறான தீர்ப்பு எடுத்துட்டாரேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வேற யாரை வெட்டுறாரு? சூப்பர்ல இந்த கொஸ்டின். இதுதான் நான் எதிர்பார்த்த ஆன்சர். இதுதான். எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க தெரியுங்களா? குழந்தைய வெட்டினா எப்படி இருக்கும்? அழுவுமா சிரிக்குமா? நடுவா வெட்டுவாங்களா, எப்படி வெட்டுவாங்களா? பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இருக்காங்களா இல்லையா? இல்லையா?
அந்த 2 தாயில ஒரு தாய் அந்த சொல்லுவா. பார்த்தீங்களா நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு. ஒரு பாதிப்பு வரும்போது அந்த பாதிப்புல இவர் எப்படி சிக்கிக்கிறாருன்னு பார்க்கறது ஒரு விதமான மனநிலை. அந்த பாதிப்புக்குள்ள போய் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஒரு விதமான மனநிலை. இதுதான் நம்ம சகோதரத்துவத்துக்குள்ளேயும் பவுல் நிறைய இடத்துல சொல்லுவார். உங்களை விட இன்னொருத்தங்க நீங்க எப்படி நினைக்கணும்? மேன்மையாக நினைக்கணும். ஐயோ எனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா அவருக்கு இன்னும் வலிக்கும். இவ்வளோ சத்தியம் கற்றுக்கொண்ட நான் ஒரு பாவத்தை கடந்து வரும்போது, ஒரு பாவத்தில் சிக்கிக்கொள்ளும் போது நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கிறேன்னா, அப்போ என்னை விட வளராத சகோதரன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான்னா என்ன நான் எவ்வளோ வேகமாக மன்னிச்சனோ அதை விட வேகமாக அவரை மன்னிக்கணும். அதை விட வேகமாக தேவன் அவரை மன்னிக்க தயாராக இருக்கும்போது நான் ஏன் ஒருத்தரை மன்னிக்க மாட்டேங்கிறேன்? இப்படிப்பட்ட மனநிலைமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையை பெற்றெடுத்த தாய்கிட்ட அப்படி கொடூரமான மனநிலை இருக்கு. இன்னைக்கும் நம்ம நடுவில் இருக்கிறாங்க சகோதரர்கள். எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்துட்டு போவார். ஈவன் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஒரு லைஃபாக இருக்கலாம். அவங்க வளர்ச்சி பிடிக்காது. இவருக்கு என்ன இத்தனை இடத்துல போய் மெசேஜ் கொடுக்குறாரு, இவர்கிட்ட போய் எல்லாம் ஆலோசனை கேட்குறாங்க. ஏன் என்கிட்ட கேட்க மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்? நமக்கு ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அல்லது நீங்கள் ஒருத்தரோட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் அதை மியூச்சுவலாகவும் அழகாகவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்யூட்டாக அழகாக பாண்டிங் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. we don't know the things. அதனால தான் சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வருது. எதை பேசணும் எதை பேசக்கூடாது இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே எரர் ஆகுது. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே நல்லவங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தன் ஒரு ஃபீலிங்கோட ஒரு விஷயத்த சொல்கிறான். எல்லாருமே நல்லவங்க தாங்க, சூழ்நிலை சிச்சுவேஷன் தான் ஒருத்தங்களை வேற ஒரு இடத்துல போய் நிற்க வச்சிருது. ஒருத்தனை வெளிச்சமான இடத்துல நிற்க வச்சு அவன் அழகானவனா காட்டுது, இன்னொருத்தனை இருட்டான இடத்துல நிற்க வச்சு அவனுடைய ஃபீச்சர்ஸை வெளியே காட்ட விடாமல் பண்ணிடுது. அப்போ அவன் இருட்டான இடத்துல நிற்கிறான் அப்படிங்கிறதுனால, அவனுக்கு பேச தெரியலங்கிறதுனால, அவனுக்கு பழக தெரியலங்கிறதுனால அவன் மோசமான ஆள் இல்லை. நமக்கு எப்படி திங்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதனால தான் நாம் தவறான முடிவுகள் எடுக்கிறோம். எதில் இருக்கவங்களுக்கும் அது என்ன பண்ணிடலன்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சிக்க முடியல. இதனால தான் பிரச்சனைகள். அப்போ நம்ம ஒருத்தரை மேன்மையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா, உங்கள் பலவீனங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை மன்னிச்சிட்டிங்களோ, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ, அதே மாதிரி மற்றவங்களையும் மன்னிக்க பழகினால், மன்னிக்க முயற்சி செஞ்சால், அந்த முயற்சிக்கு சபையை விட்டுருங்க, தேவன் சப்போர்ட் பண்ணுவார். பூரணமான எந்த ஒரு ஒளியும் கிரியும் பிதாவோட தேவன்லேருந்து வருதுன்னு யாக்கோபுல எழுதுவார். அப்போ நீங்கள் ஒரு நல்ல கிரியை செய்யும்போது மனுஷன் சப்போர்ட் பண்ணுறானோ இல்லையோ புரிஞ்சுக்கோங்க, தேவன் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பார். தேவன் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஐயோ நான் பண்ணுற நல்ல ஒரு விஷயத்த பண்ணுறேன், மன்னிக்க போகிறேன், பொறுமையாக இருக்கிறேன், இதை யாரும் பார்க்க மாட்றாங்க, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்றாங்க, எனக்கு இன்னும் அவமானம் தான் வருது, வரட்டும். பட் காட் உங்களை பார்த்துட்டு இருக்காரு, அதில் நில்லுங்க, இன்னும் காட்டுங்க அதில். அப்போ இந்த மோசமான கூட்டத்துக்குள்ள சாலமோன் ஒரு தீர்ப்பை சொல்லும்போது இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்குள்ள ஒரே ஒரு ஆளு ராஜாவுடைய தீர்ப்பை எதிர்த்து வந்து பேசுறாங்க. இப்ப ராஜா தீர்ப்பு சொல்லிட்டாரு, குழந்தையை வெட்டுங்கன்னு. யாராவது எதிர்த்து பேச முடியுமாங்க? ஏன்? பேசுறவங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா கண்டிப்பா மரணம் தானே. ஆமாவா இல்லையா? ஆமா. ஓகே. ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்றீங்க, அப்படி எக்கோ ஆகுது, எனக்கு கேட்க மாட்டேங்குது. இதுலயும் நம்ம அவ்வளவுதான், அதான் பிரமாணம். ராஜாவோட தீர்ப்பை எடுத்து என்ன பண்ண முடியாது, யாரும் எடுத்து பேச முடியாது. யார் பேசினாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று சிறையடைக்கப்படுவாங்க, இல்லை அது அவமானப்படுத்துறான்ட்டு வெட்டிடலாம், கேள்வியே கேட்க முடியாது. இந்த அம்மா குறுக்கில் போறாங்க. அப்படி எல்லாம் ராஜாவே அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, எது படி அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றான். மற்றவள் இப்போ இந்த தீர்ப்புக்குள்ள இவங்க தான் உள்ள நுழையிறாங்க. நுழைஞ்சு என்ன சொல்றாங்க, ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. கத்தும்போது
ராஜாவுக்கு அங்கே சுற்றி இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? ஹாப்பியாக இருந்திருக்குமா? பாதி பேர் ஞானம் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க யார் தாய் அப்படின்னு. இந்த அம்மாவை தாய் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அந்த பிள்ளைய கொல்லாதீங்க, அந்த பிள்ளைய எங்கே கொடுத்துருங்க? அங்கேயே கொடுத்துருங்க, அங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஏங்கிட்ட அதை நீங்கள் வெட்டி எனக்கு கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்? டெட் பாடி தூக்கிட்டு போகிறதுக்காக நான் இவ்வளோ வந்து போராடினேன் இல்லை, அந்த பிள்ளையை காப்பாற்றணும் தான் அவ்வளோ தூரம் போராடினேன். அது அங்கேயே உயிரோடு இருக்கட்டுமா? சரி ஓகே, அங்கேயே இருக்கட்டும், நான் அம்மா இல்லை தான், அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த டூப்ளிகேட் தாய் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் குழந்தைன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் அவளுக்கு தானே சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சரி, அப்பா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும்? வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிருந்தா பிரச்சனையே இல்லை. இங்கே தான் தப்பு செய்கிறவங்க எப்படி போய் ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்கன்றது இதுதான். இது தீர்ப்பு கரெக்டாக கிடைச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாப்பா இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிடுறேன். இந்த பொன்போல வாயிலே சொல்லிடுச்சு, எனக்கு வேண்டாம், அவ கையில் கொடுத்துருங்கன்னு. ராஜா என்ன பண்ணியிருப்பாரு? ஓகே, வாபஸ் வாங்கிட்டாங்க ஒருத்தர் கேஸை, ஸோ என்ன பண்ணிடலாம், கேஸை முடிச்சிடலான்னு குழந்தைய கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அந்த தாய் என்ன பண்ணுது? அடுத்து படிங்க. மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றான். பார்த்தீங்களா, மாட்டிக்கிச்சா? திருடன் தான் வாயாலே மாட்டினானா இல்லையா? இப்போ வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் இல்லாத ராஜாவாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ரெண்டு பேருமே இது பண்றாங்க. நான் சொன்னதே எந்த பொம்பளையும் சொல்றான், உயிரோடு இருக்கிற பிள்ளைக்கு தாய் யாரோ அவளே வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டா, சரி வெட்டி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? பிள்ளையை வெட்டினா எப்படி இருக்கும்? வெட்டுறா அப்படின்னு வெட்டி பார்த்து, அதான் இந்த ஐஃபோனை வாங்கி உடச்சி பார்ப்பாங்க தெரியுமா, சில யூடியூப்ல வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இந்த பிள்ளையை வெட்டி பார்த்தா எப்படி இருக்கு, எவ்வளோ நேரம் துடிக்குது பார்க்கலாமே அப்படின்ட்டு வெட்டி பார்த்துலாம் என்ன பண்ணல. ஞானமுள்ள ராஜா ரொம்ப தந்திரமாக கண்டுபிடிச்சார். ஒரே வார்த்தை, எவ்வளோ நேரம் ஒருத்தரால் பொய்யில் நிற்க முடியும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க முடியாது. பொய் உங்களை காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா காப்பாற்றும், பொய் உங்களை உயர்த்துமான்னு கேட்டிங்கன்னா உயர்த்தும், பொய் உங்களுக்கு நல்ல பேரையும் பேர் புகழை சம்பாதிச்சு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கும். ஆனால் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்ச நாள் தான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிற சாத்தான் இந்த உலகத்தையே பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் கடைசியில் போய் எங்கே இருக்க போகிறான் தெரியுமா? ஏசியால ஒரு வசனம் வரும், பூச்சிகளே உன் படுக்கை, அடுத்தது புழுக்களே உன் போர்வைன்னு வந்தோம். கரெக்டாக சொல்கிறேன்னா? படிச்சிருப்பீங்க அந்த வசனம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாருங்க, இவ்வளோ பவர்ஃபுல் கிங் தான் அவர், இந்த சாத்தான். ஆனால் எங்கே போய் கடைசியில் விழ போகிறாராம்? பூச்சியையும் புழுக்களையும். நம்ம ஒரு பூச்சியோ ஒரு எறும்போ நம்ம பெட்ஷீட்டில் வந்தாலும் என்ன பண்ணுறோம்? உதறிட்டு எந்திரிக்கிறோம். அவருக்கு பூச்சி தான் இதுவான். அப்படின்னா பூச்சியை போட போகிறதில்ல, உனக்கு மரணம் தான் அழிவு அப்படின்னு. அப்போ பொய்யில் நிற்கிறவங்க எப்போவுமே கடைசியில் போய் எங்கே மாட்டிக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையில் எப்படி சாலமோன் மண்டபத்தில் இருந்த அத்தனை மக்களுடைய பார்வையில் இந்த பொம்பளை அவமானப்பட்டு வெளியில போச்சோ அந்த மாதிரி ஆயிடும் ஒரு நாள். அந்த பிள்ளையை வெட்டிடுங்கன்னு சொல்லும்போது அப்பதான் தெரியுது இதுக்குள்ள இருக்கிற கொடூரமான மனம். ஒரு பிள்ளையை வெட்டுறதுக்கு யாருக்கு மனம் வரும்? யாருக்குமே வராதுங்க. அப்ப இந்த பொம்பளை இங்க தோத்துருச்சா? இப்ப இந்த கேஸ் என்ன ஆயிருக்கும்? வெளியில ரெண்டு பேரும் வெளியில போகும்போது எப்படி போயிருந்திருப்பாங்க? அவங்க எப்படியோ போறாங்க, விடுங்க அவங்கள. ஓகே, இப்போ சாலமோன் ரொம்ப ஞானமா தீர்ப்பு சொல்லி காப்பாத்திட்டார். இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு எப்படி இது வந்து ஒரு பாடத்தை எடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஷார்ட்டா யோசிக்கலாம். இப்போ இந்த உண்மையான தாய் இருக்காங்கல்ல, யாருக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்துச்சு? உண்மையான தாய்க்கு. போலியான அதாவது கெட்ட தாய்க்கு ரெண்டாவது பிறந்துச்சு, 3 நாள் கழிச்சு பிறந்துச்சு. இதை வந்து இயேசுவுக்கும் லூசிஃபருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த முதல்ல குழந்தை பெற்றாங்களா அவங்க தான் யாருன்னு வச்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்து. ஓகே, ரெண்டாவது குழந்தை பெற்ற அந்த தாய்க்கு வந்து லூசிஃபர் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி? முதல் தேவனுடைய படைப்பு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இயேசு கிறிஸ்து, லோகாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் மூலமாக தான் ஆதாம் உண்டாக்குனார், அவர் மூலமாக தான் இந்த உலகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்துவை படைச்சதுக்கு அப்புறம் தான் லூசிஃபரை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கியிருக்காரு. லூசிஃபருக்கு தேவன் லூசிஃபர் மூலமா எதுவும் செய்யல அப்படின்னாலும் லூசிஃபருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தார். என்ன பொறுப்பு? மனுஷன் ஆதாம பார்க்கணும், அவர் படைச்ச இந்த பூமியெல்லாம் பாதுகாக்கிற ஒரு வேலை. ஓகே, இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒன்லைன்.
இப்போ முதல்ல வந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆதாம்னு வச்சுக்கலாம், அவருடைய பிள்ளை அது. இப்போ லூசிஃபருக்கு, ரெண்டாவது வந்த லூசிஃபருக்கு பிள்ளை பிறந்துச்சு. லூசிஃபருக்கு என்ன பிறந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை வந்து அவருடைய பிள்ளைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கம்பாரிஷன் தான். அப்படியே இருக்குதா பதில் வசனம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, கம்பாரிஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த லூசிஃபர் புரண்டு படுத்துட்டார். எப்படி அந்த லேடி புரண்டு படுத்து பிள்ளையை சாகடிச்சிச்சோ அதே மாதிரி இந்த லூசிஃபர் தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து புரண்டு எக்ஸ்ட்ராவா போய் தேவையில்லாத வேலையை செஞ்சதுனால, தன் தாட்ல யோசிச்சதுனால அவர் என்னவா மாறிட்டாரு, தாய் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த லேடி கீழே விழுந்த மாதிரி பாதுகாக்கிற தூதன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இவர் என்ன பண்ணப்பட்டுட்டாரு, தள்ளி விடப்பட்டு கீழே விழுந்துட்டார். இப்ப இவர் தாய் கிடையாது, இவர் ஒரு கெட்ட தாய். இந்த கெட்ட தாய், அந்த தாய் வந்து அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை திருடி கையில் எடுத்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசுனுடைய படைப்பாகிய உயிரோடு இருக்கிற ஆதாம இவர் போய் தந்திரமா அந்த என்ன சொல்றது தோட்டத்துக்குள்ள ஆதாம திருடிக்கிட்டாரா இல்லையா? திருடினதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் ஒரு கேஸ் நடக்குது. இது நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அப்போ எப்படி சாலமோன் இந்த பிள்ளைய கொண்டு வாங்க வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தேவன் ஆதாமுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன தீர்ப்பு? பழத்தை சாப்பிட்டதுனால சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரா? இப்போ இந்த தீர்ப்புக்கு உள்ள தன் தலையை கொடுத்து தன்னை தியாகம் பண்ணி, இயேசு கிறிஸ்து தியாகம் பண்ணி ஆதாம மீட்டாரா இல்லையா? அதான் மீட்டாருன்னு கேட்டா நம்ம மீட்டாருன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனா எப்படி மீட்டாரு அப்படின்னா, இந்த சாலமோன் ராஜாவினுடைய கத்தியை கொண்டு வாங்க பிள்ளையை வெட்டுங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள உண்மையிலேயே மரணம் இருந்துச்சா? இல்லை தானே. வெட்டுறதுக்காக கத்தியை கொண்டு வர சொன்னாரா, பயமுறுத்துறதுக்காக கத்தியை கொண்டு வர சொன்னாரா? பயமுறுத்த தானே. அப்போ கத்தி பட்டயம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் வெளியே வரும், உண்மை வெளியே வரும். எது ஜெயிக்கும்? உண்மை ஜெயிக்கும். இப்போ இந்த இடத்துல அதை ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொல்லிட்டாரு, நீ சாகவே சாவாயின்னு. இவர் செத்துட்டார், ஆதாம் செத்துட்டார். ஆதாம் உண்மையிலே செத்துட்டாரா? இப்ப எப்படி இருக்காரு ஆதாமு? உயிரோடு தான் இருக்காரு. எப்படி இருக்காரு? நித்திரை நிலைமையில தூங்கிக்கிட்டு இருக்காரு. உண்மையான மரணம்ன்றது எது? ரெண்டாம் மரணம். இப்ப இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்யறாரு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? சாலமோன் வெட்டி பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நீதியான ஒரு மரணம். அந்த மரணத்துக்குள்ள அந்த தாய் தன் தலையை விட்டு ரிஸ்க் எடுத்து இந்த பிள்ளைய வந்து கொன்னுடாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த மோசமான மரணத்துக்குள்ள இந்த மனுஷனை அனுப்பிடாதீங்க, அந்த பாவத்தை என் மேல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன்னு இவர் வந்து ஆதாம் மரிக்க வேண்டிய அந்த ரெண்டாம் மரணத்தை இவர் மேல எடுத்து இவர் பலியானதுனால ஆதாமும் ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? மீட்கப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் உயிரோடு எழுப்பி அந்த பலியும் முடிச்சிட்டாரு, மனுஷ இனத்தையும் முடிச்சிட்டாரு. இப்போ இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி, இதோட கம்பாரிசன். இதுல நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சிந்திச்சது தான். இப்போ நம்மளுடைய பழைய மனுஷன், புது சிருஷ்டி, இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கு, உங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க புரண்டு படுக்கிறேன்னு சொல்லி உங்க கம்ஃபர்ட் லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க கேட்டீங்கன்னா, உங்க புது சிருஷ்டி மேல புரண்டு பட்டு அதை கொண்டுடுவீங்க. அப்போ எப்படி தான் அதை வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஒரு இடத்துல வசனம் சொல்லுவார் கொரிந்தியர்ல. ஐ திங்க் அதை நான் எழுதி வைக்கல. ஓகே, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஓகே, அப்போ நமக்குள்ள மாம்ச சிந்தை அப்படிங்கிற ஒரு சிருஷ்டியும் இருக்கும், நமக்குள்ள ஆவியின் சிந்தை அப்படிங்கிற ஒரு சிருஷ்டியும் இருக்கும்.
இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று போராடி கொண்டே இருக்குதுன்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுவார். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, பவுல் வேற ஒரு இடத்துல எழுதும்போது என்ன சொல்லுவார்னா, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதை எடுத்துட்டு போய் இந்த தாய் மேல அப்ளை பண்ணுங்க. இந்த அம்மா தாய் அப்படிங்கிற அந்த மகிமையான பேர்ல இருந்து கீழே விழாம இருக்கணும் அப்படின்னா இவங்க புரண்டு படுக்கிறத எப்படி பண்ணிக்கணும்? கட்டுப்படுத்தி படுத்துக்கணும். அப்போ உங்களுடைய சுகமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்குள்ள சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை, எல்லாரும் என்ன மேன்மையா பேசணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? பவுல் மாதிரி கட்டுப்படுத்துங்க. உங்களை நீங்களே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எனக்கு தான் மரியாதை கிடைக்கும், என்னை பத்தி தான் எல்லாம் பேசணும். இன்னும் அந்த தாட்டை நிறுத்திக்கலாம். நான் ஒரு பார்ட், அவ்வளவுதான். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துல நான் எப்படி இருப்பேன்? நான் தான் முதல் இடத்துல இருப்பேனா? அப்ப நீங்களா எங்க இருப்பீங்க? எல்லாருமே சமம். நாங்க இருந்த பழைய சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருப்பார். அவர் சொல்லுவார் எப்ப பார்த்தாலும், நான் செத்து பரலோகத்துக்கு போனோம் நேராக போய் ஏசப்பா மடியில் உட்காந்துக்குவேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகும்போது எனக்கு தோணுச்சு, சரி நீங்கள் போய் மடியில் உட்காந்துக்கிறீங்க, பெங்களூரில் உங்களோட பால் தங்கியா பெரிய பாஸ்டர் ஆச்சு, அவர் சர்ச்சில் ஆயிரக்கணக்கில் ஆள் இருக்காங்க, நீங்கள் வெறும் 300 பேர் தான் வச்சுருங்க. அவர் வந்து ஏய் போடா அப்படின்னு எட்டி மிதிச்சுட்டு அவர் வந்தாருன்னா, சரி ஏசு உங்கள் 2 பேரில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? பால் தங்கியாக்கு தானே. ஏன் நிறைய பேர் பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? நிறைய அப்படின்னா அது இது பண்ணுறோம். இப்போ ஏன் இந்த தாட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் முதல் இடத்துல இருக்கணும், நான் தான் இப்போ இயேசு மடியில் உட்காரணும். இது என்ன தாட்டு? அப்போ பவுல் எங்கே இருப்பார்? அப்போ இந்த தாட்டை நமக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் த ப்ரியாரிட்டி, நான் தான் முக்கியமானவன், என் பிள்ளைங்க தான் முன்னாடி இருக்கணும். இந்த தாட் நம்மளுக்கு வரவே கூடாதுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் சாயல்ல நடக்கிற சகோதர சகோதரிகள் எப்போதுமே உங்களை விட மற்றவங்களை நீங்க என்ன பண்ணணும்? மேன்மையா நினைக்கணும். இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, கல்யாண விருந்தில் சீக்கிரம் போய் இடம் போடு, முதல்ல போய் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருந்தால் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். இதுதான் பைபிள் வந்து அகேன்ஸ்டா நிற்குது. நீ வந்து உன்னை முன்னிலைப்படுத்திக்காத, உன்னை நீ பிரதானப்படுத்திக்காத. நீ இப்படி படுத்த நினைச்சனா, நீ உன்னை பிரதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சனா நீ போய் மாட்டிக்குவ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ராப்ல மாட்டிக்குவ. இந்த அம்மா ஒரு தாய், பக்கத்துல இருக்கவங்களும் தாய். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா, தாய்ங்கிற ஸ்தானத்தை தெரியாம இருந்துருச்சு. நம்ம தெரியாம பாவம் செஞ்சிருவோம். நீங்க ஒரு பாவம் செஞ்சுட்டு உங்க பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக இன்னொருத்தரோடையும் அதுக்குள்ள இழுத்து விடணும்ட்டு, 2 சகோதரர்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்கும்போது அதை கெடுக்கிறதுக்கு நம்ம எதையோ செய்யறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒன்று லிங்கா வெளியே வந்துடும். ஆகவே இந்த 2 தாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான லெசனை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன லெசன்னா, உபாய தந்திரங்கள். இந்த இடத்துல 3 பேர் உபாய தந்திரம் பண்றாங்க. சாரி, 2 பேர் உபாய தந்திரம் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் உபாய தந்திரம் பண்ணவே இல்லை. அது யாரு? அந்த உண்மையான தாய். ராஜா என்ன உபாய தந்திரம் பண்ணாரு? கத்தியை கொண்டு வான்னு உபாய தந்திரம் பண்ணாரு. ஆனா உண்மையா கத்திக்கு அங்க வேலையே இல்லை. இந்த பெண்ணு ஒரு விஷயம் தெரியுமா? கத்தியை எடுத்தவன் கத்தியால சாவான், உபாய தந்திரத்தை கையில் எடுத்தவன் உபாய தந்திரத்தாலேயே மாட்டிக்குவான். மாட்டினாரா? இந்த அம்மா முதல்ல உபாய தந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில ராஜாவோட உபாய தந்திரத்துல மாட்டினாங்க. அந்த இடத்துல கடைசி மட்டும் அந்த ஒரு தாய், அந்த உண்மையான தாய் உண்மையா நின்னுச்சு. எப்பவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன், இந்த உண்மையை சத்தியத்தை நம்புறவங்க, சத்தியத்துக்குள்ள நிக்கிறவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே எளிமைப்படுத்திக்கும். ஆனா கடைசியில வந்து ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சது பார்த்தீங்களா? கடைசியில பாசத்தை தான், அன்பை தான் காட்டுச்சு. அது எந்த கவர்ச்சியோ எந்த திறமையான பேச்சு எதுவுமே இல்லை. விட்டுருங்க, விட்டு கொடுத்து தான் ஜெயிச்சது. விட்டு கொடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எவ்வளவு நாள் வருது விட்டு கொடுக்கணும்? அடுத்த கேள்வி வருமா? அது நம்ம அடுத்த பாடத்துல என்னைக்கா சிந்திக்கலாம். அப்ப இந்த இடத்துல உபாய தந்திரமே பண்ணாத ஒரு ஆள் யாருன்னா அந்த தாய். அந்த தாயத்துக்கு இயேசுக்கு போடுங்க. இயேசு தான் உபாய தந்திரம் பண்ணாரா? இயேசுவை அவருடைய தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்களாம், அவர் மூஞ்சில துப்புறாங்களாம். அதெல்லாம் வசனம் இருக்கு ஏசையால. அந்த நேரத்தில் அவர் ஏதோ உபாய தந்திரம் பண்ணாரா?
தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது யோசிச்சாரா? அவருக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. அவர் உஷ் அப்படின்னா எல்லாம் எரிஞ்சிருவாங்க. பண்ண முடியும், இயேசுவால் பண்ண முடியும். பட் எல்லாம் தெரிஞ்சு ஒரு உபாய தந்திரத்தையும் அவர் செய்யாமல் தன்னைத்தானே அடக்கிக்கிட்டு தன்னை தேவனுக்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவர் எப்படிப்பட்டவராக போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் மேலான மேன்மையான ஒரு நாமத்தை பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்தாராம். இது நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு பேர்லாம் அடையணும் அப்படின்னா அது உலகத்துல எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பை நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு மெச்சூர்டு இன்னும் மேன்மையான ஒரு தாட். அதெல்லாம் நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன் போல் இருக்கு, நீங்களாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இடத்துக்கு அவர் எப்படி போனாருன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன எலிமெண்ட்டு தான். விட்டு கொடுத்தாரு, பொறுமையாக இருந்தார், சகிச்சுக்கிட்டாரு, அதுதான். அதனால பிதா அவர் ஒரு வசனம் சொல்லுவார், என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை இவர் தான் என்னுடைய குமாரன்னு சொல்றதுல நான் மகிமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுவும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கும். அவருக்கு மகிமையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் உட்காந்து. அந்த வசனம் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்னா, என் பிள்ளை இவன் சொல்றதுல அவருக்கு பெருமை இல்லை, எனக்கு பெருமை இல்லை, இவருடைய அப்பா தான் நான் அப்படின்னு சொல்றது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாராம். எப்பேற்பட்ட ஒரு குணம் பாருங்க. 2 பேரும் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்டிங்கன்னா இல்லை, இது உங்களுக்கும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, இயேசு உபாயத்தந்திரங்கள் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணலை. நாமளும் உபாயத்தந்திரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணாமல் இருந்துட்டா நல்லது. அது என்ன பத்த உபாயத்தந்திரம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, நீங்க சொன்னா ஒருத்தங்க நம்புவாங்க, 4 பேர் நம்புவாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நல்லதை மட்டும் பேசுங்க. உங்களுக்கு பேச எதுவுமே இல்லையா, அமைதியா இருங்க. அதை விட்டுட்டு அவர் இப்படி பேசிட்டாரு, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, பழைய இதை எடுத்து, பழைய கிரைமை எடுத்து பேசி அதுக்கு இன்னும் உயிரை கொடுத்து செத்து போனதெல்லாம் திரும்ப வந்து மாற்றி கீத்தி மக்களை ஒருத்தருக்கு எதிராக நம்ம திருப்பணும் அப்படி இப்படின்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா உபாயத்தந்திரங்கள். அப்போ உபாயத்தந்திரம் நம்மளுக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான விஷயங்களுக்கு உபாயத்தந்திரங்கள் வேண்டாம். பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்க முன்னேறி போறதுக்கு என்ன உபாயத்தந்திரங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அப்படியெல்லாம் செஞ்சு நாம தேவனுக்குள்ள வளர தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.